ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அப்படியே விளாக்ஸ். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பல்லு ப்ளீட்டு தான் எடுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டர்லேயே நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா செகண்ட் அது வரைக்கும் வந்து அதோடைய இதில் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ளீட்ஸ் வந்து நான் பாதியிலே தான் எடுக்கிறேன். அப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளீட்ஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியும். நம்மளுக்கு செஸ்ட்டு ப்ளீட்ஸு வரும் இல்லையா, அதில் வந்து நமக்கு வந்து அதிகமாகவே தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துருச்சா. இப்போ வந்து நம்ம இதை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அங்கே வந்து பின்னு குத்திக்கலாம். பின்னு குத்திக்கிட்டிங்க அதுக்கப்புறமா வந்து அதுக்கு அடுத்தடுத்து வர அந்த ப்ளீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பின்னு குத்திக்கோங்க. பின்னு குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அடுத்தடுத்த வந்து ப்ளீட்ஸை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். பாருங்கள், இப்போ வந்து நான் இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் வந்து அயர்ன் பண்ணலை. அயர்ன் பண்ணாமல் மாட்டிக்கிறீங்களே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். நான் அயர்ன் பண்ணலை. ஏன்னா இது வந்து கையாலே பண்ணாலே இது சாதா புடவைன்றதுனால கையால் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக வரும்னு சொல்லிவிட்டு நான் வந்து பண்ணிக்கிட்டேன். ஒரு சிலர்கிட்ட வந்து அயர்ன் பாக்ஸ் இருக்காது. இது வந்து எப்படி சொல்கிறது, சாரீக்கு வந்து நம்ம வந்து அயர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்காகவே தனியாக ஒரு அயர்ன் பாக்ஸ் இருக்குது. ஒரு சிலர்கிட்ட அது இருக்காது. அதனால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அதே அயர்ன் பாக்ஸில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஆப்ஷன் கொடுத்துருக்கு காட்டனு, சில்க்கு, நைலான் அந்த மாதிரி. அப்போது சில்க்குன்னு இருக்குல்ல, அந்த அந்த ஒரு இதை வந்து நீங்கள் அந்த ஒரு இதில் வந்து நீங்கள் வச்சுட்டு 2வது இதில் தான் என்னுடைய அயர்ன் பாக்ஸில் இருந்துச்சு. நான் வந்து 2வது நம்பருக்கு நேராக வந்து வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டேன். இப்போ வந்து செஸ்ட்டு ப்ளீட்டு தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி கையால் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இஸ்திரி பண்ண போகிறோம். இதே மாதிரி நீங்கள் வந்து கையால் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த சாரீ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அதில் வந்து கரெக்டாகவே வந்து எனக்கு அந்த ப்ளீட்ஸ்லாம் வரல. ஏன்னா ஒரு சிலர் வந்து வச்சுருப்பாங்க, அந்த சாரியில் வந்து கரெக்டாகவே ப்ளீட்ஸ்லாம் வராது. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த ப்ளீட்ஸ்லாம் வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் வந்து நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக நல்லா அழகாகவும் நல்லா பர்ஃபெக்டாக வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை அயர்ன் பண்ணிக்கிறேன். அயர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த இது இருக்கு இல்லையா, அடுத்த ப்ளீட்டு அதை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. குண்டாக இருக்கிறவங்க அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு அந்த ப்ளீட்ஸ் வந்து இது பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிறேன் அப்படின்றதுனால நான் வந்து கிட்டவே ப்ளீட்ஸ்லாம் வச்சு வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து முன்னாடியே வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கிட்ட சாரீ வந்து சுத்து இருக்கு இல்லையா, அந்த சுத்துலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் அந்த இன்னொரு மடிப்பு இருக்குல்ல, அந்த கீழே வருமே அந்த மடிப்பு வந்து நான் எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள். இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வரைக்குமே நான் வந்து மடிப்பு எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம மடிக்கக்கூடாது. கரெக்டான அளவு தான் நம்ம வந்து மடிக்கணும். அதோடைய அளவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் ஃபுல் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் எப்படி நம்ம வந்து அதோடைய மெஷர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து இஸ்திரி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சென்டரில் வந்து நான் ஒரு பின்னு பண்ண போகிறேன். இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அதோடைய அந்த ப்ளீட்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா சரியாக வராது. ஸோ வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கோழிலாம் கத்துதுன்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் கோழி இருக்குது, அதுதான் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்குங்க. உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வாய்ஸை கூட மியூட் போட்டு கூட நீங்கள் வீடியோ பாருங்கள். நான் வந்து தெளிவாக தான் வந்து நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இடையவே வச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அயர்ன் தான் பண்ண போகிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, கரெக்டாக எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து நான் இதில் வந்து இஸ்திரி பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க.
பிளேஸில் வந்து மட்டும் நீங்கள் நல்லாவே அயர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து தூக்கிட்டு வரும். ஒரு சில சாரீஸ் பட்டு சாரீலாம் இருக்குல்ல, பட்டு சாரீலாம் வந்து பயங்கரமாக வந்து தூக்கிட்டு வரும். காப்பர் பட்டுலாம் இதை விட ரொம்ப மோசம். அதில் சுத்தமாகவே ப்ளீட்ஸ் வராது. இந்த சாதா சாரீன்றதுனால கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த ப்ளீட்ஸ் இருக்குல்ல, லாஸ்ட்டு இருக்குல்ல சுத்து, அதை வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக மடித்து வச்சுக்கோங்க அந்த மடிப்பிக்கிட்டே. அதுக்கப்புறம் செஸ்ட்டு ப்ளீட்டை உங்களுக்கு மேலே போட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணோம் அப்படி குட்டி குட்டியாக மடித்து வச்சுக்கிட்டு செஸ்ட்டு ப்ளீட்டை வந்து இப்படி சுற்றி வந்து முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பாக்ஸு வந்து கொஞ்சம் கோணையாக ஆயிடுச்சு. அதனால தான் வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் பெருசாக தெரியுது, ஒரு பக்கம் கொஞ்சம் சின்னதாக தெரியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாங்க. இப்போ வந்து நம்ம அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். என்னம்மா நீ இது பண்ணுற, நல்லா இல்லையே நீ சொல்லி தரது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் வந்து படிச்சுட்டு வந்து சும்மா இருந்தால் இது கரெக்டாக வராதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால தான் இது வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2 ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். அது சாரீ ஃபோல்டு பண்ணேன். இதுதான் ஃபைனல் அவுட்ஃபிட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.